வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் ஒரு Vivo Y15S அந்த மொபைலுக்கு எப்படி காம்போ மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு சிம் ட்ரேயை கழட்டிடுங்க. எந்த மொபைல் இருந்தாலும் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம் ட்ரேயை கழட்டிட்டீங்க அப்படின்னா நல்லது. இது சிங்கிள் டோர் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு ஓப்பனரை வச்சு லைட்டாக லூஸ் பண்ணாலே டோர் நமக்கு தனியாக வந்துடும். ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் பாருங்கள், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இங்கே இருக்குது. அதனால் அது ப்ரொடெக்ஷன் இல்லாமல் தான் இருக்கும். அது வால்யூம் பட்டன் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நைஸாகவே ஓப்பனர் வச்சு எடுங்க. பாருங்கள், எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லை. ஸோ நீங்கள் வேகமாக போட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு கட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த கப்பை கழட்டினா தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு தனியாக வரும். நம்ம டிஸ்பிளே பேட்ரி இருக்கிற ஸ்டிப் பக்கம் போக முடியும். ஸோ அந்த கப்பை கழட்டதுக்கு இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கப்பை கழட்டிடுங்க. நம்ம சேனலில் மொபைல் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் ஆம்பிளிஃபையர் அசம்பிள், ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணுற போர்டுகளை பற்றியான ரிவ்யூ, அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத வரைக்கும் சொல்லியிருக்கோம். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் இருக்குது. மொபைல் சர்வீஸ் பேசிக் என்னென்ன மொபைலுக்கு எப்படி மாற்றணும் எல்லாமே நான் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோவும் லைக் பண்ணி பாருங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கப்பை கழட்டிட்டோம். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டு, பேட்ரி, டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே கழட்டிடலாம். பாருங்கள், இதுதான் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து வச்சாச்சு. இப்போது பேட்ரிக்குள்ளே அந்த ஸ்டிப்பை கழட்டிட்டு பேட்டரியில் கழட்டணும் அப்படின்னா அந்த சின்ன பேப்பர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா வந்துடும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், இதான் நம்ம டிஸ்பிளேயோட ஸ்டிப்பு. அதை எடுக்கிறதுக்கு இந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியை கழட்டின மாதிரியே ஸ்டிப்பையும் கழட்டினோம் அப்படின்னா வந்துடும். இது உடஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் ப்ளோயர் எதுவும் யூஸ் பண்ணாமல் நானே எடுத்துட்டேன். உடையாமல் ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கு அப்படின்னா ப்ளோயரில் ஹீட் பண்ணி தான் எடுக்கணும். இப்போது எடுத்தாச்சு. அந்த ஃப்ரேமை சுற்றி க்ளீன் பண்ணிடுங்க. ஒரு ட்வீசர் வச்சோ இல்லை ஒரு சின்ன டூல்ஸ் வச்சோ அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணணும். பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக போனால் டிஸ்பிளேக்குள்ளே போயிடும். குறையாக இருந்தது அப்படின்னா சீக்கிரத்தில் விட்டுரும், லைட்டிங்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டான அளவு பண்ணுங்கள். நீங்கள் பேஸ்ட்டை நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது அதில் வெளியில் வர்ற அந்த கம்மே அந்த இடத்துக்கு போதுமானது. ஃப்ரேமில் வச்சு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தேவையான கம் மட்டும்தான் வெளியே வரும். ஸோ கேப் இல்லாமல் எல்லா பக்கமும் நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். மேல் பக்கம் பண்ணும்போது கேமரா இருக்கும், ப்ராக்சிமேட்ரி சென்சார் இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக வச்சு அதுக்கப்புறம் பேஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். நம்ம இப்போ பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. இந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயை கரெக்டாக உள்ளே வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே செக் பண்ணும்போது செக்கிங் கோடு போட்டு கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் டச் ஒர்க் ஆகுதா, கலர்லாம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. செக்கிங் கோடுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. விவோ, ஓப்போ, சாம்சங், ரெட்மி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டிப்பை கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் விலை இருந்தாலும் டச் ஒர்க் ஆகாமல் போகும், ஒயிட் அடிச்சிடும், இல்லை டிஸ்பிளே வராமல் போயிடும். ஸோ அதனால் டிஸ்பிளே அந்த ஸ்டிப்பை கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 2 தாளையும் இழுத்து விட்டுட்டு எல்லா ஸ்டிப்பையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே அழுத்தி அதோட இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு தான் நம்ம கப்பு போடணும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து கரெக்டாக வச்சு அதோட இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு கப்பை போட்டுடலாம். ஸ்க்ரூ போடும்போது எல்லா ஸ்க்ரூவுமே கரெக்டாக போட்டுருங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதோட கனெக்ஷன் போர்டு டச் ஆகாத மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம ஏர் ஸ்பீக்கர் பாயிண்ட் எல்லாமே இந்த கப்பில் தான் இருக்கும். ஸோ ஸ்க்ரூ போடும்போது கொஞ்சம் கரெக்டாக ஸ்ட்ராங்காக போட்டுருங்க. எந்த ஸ்க்ரூவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம காய வைக்க வேண்டியது இருக்கும். அரை மணி நேரமே போதுமானது. 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், ஒரு நாள்லாம் காய வச்சுட்டு தான் இருக்காங்க. நமக்கு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் போதும். அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் காய வச்சுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கிற மாதிரி ரப்பர் போட்டு இதை காய வச்சுட்டு கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம். இது விவோ Y15Sக்கு மட்டும் இல்லை, எல்லா மொபைலுக்குமே காய வைக்கிற மெத்தடு அரை மணி நேரம் போதுமானது. அதுக்கு மேலே எவ்வளோ நாள் நீங்கள் காய வச்சுக்கிடலாம். ஸோ நீங்கள் ஒட்டும் போதே செக்கிங் கோடு போட்டு டிஸ்பிளேலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக ஒட்டுங்க. இல்லை அப்படின்னா ஒட்டினதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட நம்ம எதுவும் கம்ப்ளைண்ட்னா திருப்பி அந்த காம்போ கழட்டி திரும்ப கொடுக்க வேண்டியதாயிரும். இப்போ நம்ம பேக் டோரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு ரப்பர் போட்டு ஒரு அரை மணி நேரம் காய வச்சுக்கிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மொபைல் சர்வீஸ் கற்றுக்கிறதுக்கு, ஆம்பிளிஃபையர் பற்றி கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் டெய்லி போடுற வீடியோஸையும் லைக் பண்ணி பாருங்கள். இப்போது மொபைல் வந்து ரெடி ஆயிடுச்சு. டச் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்மளும் மேனுவலாக ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு கஸ்டமர் கையில் ஒப்படைச்சிடலாம். கஸ்டமர் கையில் ஒப்படைக்கும் போது ஒரு டெம்பர் போட்டு கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.